கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பழைய சுபாவங்கள், பழைய பாவ அடிமைத்தனங்களை நாம் விட்டுவிட்டவர்களாய், கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காகவே தன்னுடைய சொந்த ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை கெட்டு போக பண்ணுகிற பழைய மனுஷனுடைய சுபாவத்தை நாம் களைகிறவர்களாய், பழைய மனுஷனையே நாம் களைந்து விடுகிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாகிய புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, அதாவது நம்மை மோசம் போக்குகிற, அதாவது நம்ம விழுந்து போகத்தக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பழைய சுபாவங்கள், நம்மை கெட்டு போக பண்ணுகிற பழைய சுபாவங்களை, பழைய மனுஷனை நாம் நம்மிடத்திலிருந்து களைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் நம்மை சுத்திகரிக்கிற, நம்மை நல்வழிப்படுத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்த கஷ்டங்கள், வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வசனத்தின்படி அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பழைய வாழ்க்கை கர்த்தர் ஒளிந்து போக பண்ணுகிறார். புதிதானவைகளை, அதாவது புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகளை அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய செய்கைகள், பழைய பாவ அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அந்த பழைய கிரியைகளை, செயல்களை நாம் களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் நம்மை உயர்த்துகிற தேவனுடைய சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து 2 காரியங்கள் மூலமாக நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் எவ்விதமாக சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்பதையும், மாம்ச பகையை சிலுவையில் எவ்விதமாக அறைகிறோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆதார வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய மாம்ச கிரியைகளை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, மாம்ச கிரியைகள் ஒவ்வொன்றும் வெளியரங்கமாய் இருக்கிறது. வேதத்தில் 19 விதமான மாம்ச கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் சிலவற்றை கோபம், விரோதம், வைராக்கியம், பகை, இவை எல்லாமே மாம்ச கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, நம்முடைய மாம்சத்தில் வரும் ஆசைகளுக்கு, அதாவது நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயங்கள் விரும்புகிற பிரகாரம் நாம் இச்சித்து நடவாதபடிக்கு, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது நாம் சிலுவையில் நம்முடைய ஆசை இச்சைகளை அறைந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சத்தில் எழுகிற ஆசை இச்சைகளுக்கு நம்முடைய சிந்தனையோ நம்முடைய செயலையோ நம்ம உட்படுத்தாதபடிக்கு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு சிலுவையில் அறைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று. அதாவது பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான் என்ற பெருமை, அகந்தை எல்லாவற்றையும் தாழ்த்துகிறவராய், நான் என்கிற அந்த சுய தன்மையை
நான் சாகடிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட மாம்ச கிரியைகள் ஒன்றும் இராதபடிக்கு நம்முடைய மாம்ச இச்சைகளில் எழுகிற ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரோமர் 6:12 நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சரீர இச்சை என்றால் நம்முடைய உடலில் உள்ள இச்சையை குறிக்கிறது, உடல் ரீதியாக வருகிற இச்சைகளை குறிக்கிறது. இந்த பாவத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் அது சாவுக்கேதுவாக நம்மை கொண்டு செல்கிறது. உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கத்தக்க, அதாவது அந்த பாவம் உங்களை தொடாதிருக்கத்தக்க உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். தீங்கணுகாதபடிக்கு, சத்ருவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு, பாவ அடிமைத்தனங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் அதை விலக்கி நீங்கள் உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதிகாலையில் தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்க. உங்க பாவ அடிமைத்தன நுகங்கள், பழைய பாவங்கள், நீங்கள் விட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவங்களை கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில் எழுந்து அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சரீரம் மூலமாக செய்கிற எல்லா இச்சைகளுக்கும் உங்களை விலக்கினவர்களாய் நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனை நீங்கள் முகமுகமாக தரிசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்ச இச்சை நம்முடைய சரீரத்தில் எவ்விதமாக கிரியை செய்கிறது என்றால் நமக்கு விரோதமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது. பிரியமானவர்களே, மாம்சம் பலவீனம் உடையது, ஆவியோ உற்சாகமுடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் மாம்சத்தில் செய்யாதபடிக்கு, மாம்சத்தில் முயற்சி செய்யாதபடிக்கு நீங்கள் ஆவியில் நீங்கள் முயற்சி செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அது தடைபடாதபடிக்கு நீங்கள் செய்து முடிக்கத்தக்க உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகளை வெறுக்கிறவர்களாய் அதை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக உங்களுடைய மாம்ச இச்சை ஒன்றுக்கொன்று போர் செய்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாலியத்துக்குரிய இச்சை என்றால் அந்த வயதிற்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதாவது 18 வயது 20 வயது என்ற அந்த வயதிற்கு உட்பட்டு வருகிற ஒவ்வொரு இச்சைகளுக்கும் நீங்கள் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சுத்த இருதயத்தோடே காத்து கொள்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். 3வது, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பவுல் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நீதியையும், நீதி என்றால் உண்மை, 2வது விசுவாசம், 3வது அன்பு, இவை 3ஐயும் நாடுகிறவர்களாய் அதை அடையும்படிக்கு நாம் அதை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒன்றையே நாடுகிறேன், அதையே நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக தன் உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே மாத்திரமே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக நித்திய ஜீவனை அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
கடைசியாக மூன்றாவது, மாம்ச பகையை சிலுவையில் அறைந்திடுங்கள். ஆதார வசனம் எபேசியர் 2:16. அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பிரிந்திருக்கிறவர்கள் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தருக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்பதை முதலுள்ள வசனங்களின்படி நம்ம அறிந்து கொண்டோம். இந்த வசனத்தின்படி அவர் நம்முடைய சமாதானக்காரனராகி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிரிவினை இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருக்கத்தக்க கர்த்தர் இரு திறத்தாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் பகையை கொன்று போடுகிறார். அதாவது பிரிவினை என்கிற வேற்றுமை என்கிற பகையை பிரிவினையை கர்த்தர் கொன்று போடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியா பாருங்க, சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்புரவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒளியாக தேவனை அறிந்திருந்தும் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை பகைக்கிற ஒருவன் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மறுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:13-15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தன் சகோதரனை பகைக்கிறவன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் மனிதர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிக்க மறுக்கிற பிள்ளைகள் தேவனை பகைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் மனுஷ கொலை பாதகர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இராதபடிக்கு மாம்ச பகையை சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 4:20 தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தன் சகோதரனை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பகைக்கிற ஒவ்வொருவரும் பொய்யனாக இருக்கிறான். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று. ஆகவே பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயத்தோடு அவர் உங்களுக்காக மரித்தார், மீண்டும் உங்களுக்காக உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாய் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. சிலுவையில் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதற்காக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், அவரை காயப்படுத்தினார்கள், கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, ஈட்டியால் அவரை குத்தினார்கள். பலவிதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த விலக்கரையும் வீணாய் போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய சுபாவம், பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மாம்ச இச்சைகளை நாம் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று. பிரியமானவர்களே, சுய இச்சைகளை பின்பற்றாதபடிக்கு நாம் நம்முடைய கண்களையும் நம்முடைய இருதயத்தையும் காத்துக்கொண்டு தீங்குக்கு விலகி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு நம்முடைய கண்களை நம்முடைய இருதயத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசியாக, மாம்ச பகையை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்.
அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டாப்பா, தயவாகி மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய முடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. உடைய உயிர் தெளிதலின் வல்லமையப்பா பிள்ளைகளை தொடுவதாக தகப்பனே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீரப்பா. நாங்கள் மனம் திரும்பி பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்க கிருபை செய்யுங்க. பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெயத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா. உயர்வை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா மாம்ச அடிமைத்தன இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நான் என்கிறவன் அனுதினகம் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிற வண்ணமாக தன்னைத்தானே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அப்பா, நான் என்கிற அந்த பெருமையை அப்பா, நான் என்கிற அந்த சுயத்தை அப்பா சிலுவையில் அறைய கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. சுயமென்றும் வெளிப்படாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, மாம்ச பகையை கத்தர் ஆண்டவரே சிலுவையில் அறைந்திருக்க கத்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீராமென்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிங்க. கைட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. எங்கள் நாவிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று கத்தர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, நிறைவானவர் நீர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை கத்தராகி தேவன் மாற்றி அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. கடன் என்ற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சிறையிருப்பில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தின் தேவனாக இயேசுவின் நாமத்தினால் நன்மை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உள்ள சகல உன்னத ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நிறப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய நியாயத்தையும் நீதியையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்கப்பா. சத்துருக்களின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா பயத்திற்கு நீங்களாக்கி விடுவித்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பூர்ண அன்பை உம்மீது வைக்கிறவர்களாய் அப்பா, விசுவாசத்தில் வேரூன்றி நடக்கிற பிள்ளைகளாக நிற்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க திராணிகளை கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்கப்பா. விசுவாசம் எனும் கேடகத்தையும் தலை சீராவையும் பட்டயத்தையும் மார்க்கவசத்தையும் அப்பா பாதரட்சியும் கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வெங்கல வில்லும் கையின் புயங்களினால் அப்பா வளையும்படிக்கு எங்களை யுத்தத்துக்கு நீரே பழக்குவிருக்கிறாக தகப்பனே. நிறப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த உலக வாழ்க்கையை அப்பா மேற்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சத்துருக்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவனும் ஒரு பொழுதும் தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உம்மை முகமுகமாய் தரிசிக்க கிருபை செய்யுங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய நீதியும் நியாயத்தையும் விசாரித்து பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் இயேசுவின் நாமத்தால் இரட்டிப்பாக கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெப ஆவினால் விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாம
நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி பழையவைகளை ஒளிந்து போக பண்ணி எல்லாவற்றையும் புதிதாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.